சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தீபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தீபா, விவரம் என்ன? தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது சென்னையில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதால் நேற்று காலை முதல் இன்று வரை பார்த்தீர்கள் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை பெய்து வந்தது. தற்போதுதான் மிதமான மழை பெய்து வருகிறது. சென்னையில் மட்டும் பார்த்தீர்கள் எண்ணூர் மற்றும் பல்வேறு இடங்களில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையொட்டி நேற்றே பார்த்தீர்கள் துணை முதலமைச்சர் வியாசர்பாடி மற்றும் அந்த தாழ்வான பகுதிகளில் உள்ள துறைமுகம், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு, திருவள்ளுவர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு துணை முதலமைச்சர் நேரில் சென்று தாழ்வான பகுதிகளில் நீர் இருக்கிறதை உடனடியாக பார்த்தீர்கள் சென்னை மாநகராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தற்போது இந்த மழைநீர் சூழ்ந்துள்ள தண்ணீரை இருப்பதற்கான பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதையொட்டி பார்த்தீர்கள் தற்போது சென்னை ரிப்பன் மாளிகையில் துணை முதலமைச்சர் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான நேரு மற்றும் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் இந்த ஒரு நாளில் மட்டும் அதிகமாக மழை பெய்துள்ளதால் இருந்த போதும் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்காமல் இருந்தாலும் குறிப்பாக வட சென்னையில் தாழ்வான பகுதியில் சற்று மழைநீர் பெய்துள்ளதால் உடனடியாக அதை அப்புறப்படுத்தும் பணிகள் என்னென்ன என்பது குறித்து துணை முதலமைச்சர் தற்போது அந்த இடங்களில் ஆராய்வு, அந்த இடங்களில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து துணை முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது மட்டும் அல்லாமல் பொதுமக்களில் நோய் தொற்று பராமல் இருப்பதற்கு ஆங்காங்கே மருத்துவ முகாமும் ஏற்படுத்த வேண்டும். தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை உடனடியாக அந்த நிவாரண மையங்களில் தங்க வைப்பதற்கு 107 படகுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தற்போது அந்த தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு நேற்று முதலே உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் உடனடியாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பாக வடசென்னையில் எந்த மழை நீரும் சாலைகளில் தேங்காமல் இருப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் தற்போது துணை முதலமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருடனும் மேயருடனும் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி தீபா.